ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசை மாவு இட்லி மாவுலாம் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அரைக்கணும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான குஜராத் ஓட ரெசிபி தாங்க. அது ஹேண்ட் போர்ட் சொல்லிட்டு அவங்க ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, அரிசி, பச்சை அதை பாசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு தயிர் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேண்ட் ஓ பண்ணுவாங்க. பட் நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டாக பண்ண போகிறோம். 3 பொருள் இருந்தால் போகிறோங்க, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். பட் டேஸ்ட் சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி சாப்பிடலாம். மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான். மாவு ஊறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம காய்கறிலாம் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் கூட. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம், அதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் சொல்கிறேன் 3 பொருள் எடுத்தால் போகிறோங்க. 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது 250 ml கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஹேண்ட் வாஷ் நல்லா வயிறார சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவை எடுத்திருக்கேன். இது இன்ஸ்டன்ட் ஹேண்ட் வாஷுங்க. அவங்க ட்ரெடிஷ்னலாக அரிசியெல்லாம் ஊற வச்சு தான் பண்ணுவாங்க. அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு பண்ணுவாங்க, நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்து தான் இருக்க போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு, காரம், சர்க்கரை எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆன அப்புறமா நான் வந்து புளிப்பான தயிராக எடுத்துக்கணும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தயிர் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லெமன் தான் எடுத்திருக்கேன். அதாவது அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் லெமன் ஜூஸ் வரும். அந்த அளவுக்கு தான் நான் இப்போ பிழிய போகிறேன். இதில் உங்கள் தயிர் புளிப்பாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு லெமன் ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் அப்படின்றதால நான் பார்த்தீங்கன்னா லெமன் கட்டாயமாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ மாவோட ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு தயிரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தயிர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தயிர் பிடிச்சிருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே தயிரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கேரட்டும் ஒரு உருளைக்கிழங்கும் கிரேட்டரில் போட்டு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் சொரக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் ஆட் பண்ணலாம், நம்ம விஷ் தான். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது 2 காம்பினேஷன் கூட. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து புளிப்பு, காரம் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தயிரோட எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு, கெட்டியான பதத்துக்கு வர வச்சுக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வர வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அப்போ தான் ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சு கொஞ்சம் ஊறி கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் இட்லி மாவு பதத்திலே இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம போட்ட ரவை பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாகவே ஆகிடுச்சு. கொஞ்சமாக நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகட்டும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. மெலிசாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சிரும் சீக்கிரமாக. அதனால் கனமான கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் மெலிசான கடாய்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியில் அவுட்டர் க்ரஸ்ட் வந்து சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு கிறிஸ்பியாக கிடச்சிரும். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வேகவே வேகாது. அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் சூடானதோ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வந்துட்டு எள்ளு எடுத்துருக்கேன். எள்ளு சேர்த்துட்டு எள்ளு சீக்கிரமாக பொரிஞ்சிரும். ஸோ எள்ளு சேர்த்த உடனே நீங்கள் மாவு ஆட் பண்ணிடுங்க. இல்லாட்டி எல்லா எள்ளும் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் தெரிச்சு கிடச்சிரும். அதனால் டக்குன்னு உடனே மாவு ஆட் பண்ணிடலாம்.
நான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பாதி மாவு இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஒரு 5 கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது குட்டி குழி கரண்டி தான். ஸோ அதனால் ஒரு 5 கரண்டி அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா கடாய் நல்லா சூடாகிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம போடுற எண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் டு 12 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு அடி க்ரஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலேயும் நமக்கு வெந்து கிடச்சிருக்கும். ஸோ மேலே கொஞ்சமாக எள்ளு போட்டுட்டு நான் திருப்பி போட்டுடுறேன். ஸோ எள்ளு போட்டுட்டு நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் வேகணும் நமக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பக்கமும் குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் ஹேண்ட்வோ ரெடி ஆகிடும். மூடி போட்டு குக் பண்ணிடுறேன். ஏன்னா உள்ளே வந்துட்டு மாவு நமக்கு வெந்து கிடைக்கணும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு 5 மினிட்ஸில். அந்த பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, இந்த பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாதி மாவு இருக்குது, அது செகண்ட் டைம் ஊற்றிட்டா முடிஞ்சிடும். இதுக்கு தொட்டுக்க பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமான சட்னி, அதுக்கப்புறம் புதினா சட்னி, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் நான் பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுதாங்க நான் வச்சுருக்கேன். அதுவும் நல்லா காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம உள்ள காய்கறிலாம் வேறு போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு காலி ஆகிடுச்சுன்னா இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், வீட்டில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.